ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி விலாக்ஸ் அட் 24. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மசால் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த பாருங்கள் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இது கூட நான் இந்த அரைச்ச பிரிஞ்சரம் இருக்குல்ல, அது கொஞ்சமாக நுணுக்கி அதை இது போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இது கூட ஒரு 4-5 காஞ்ச மிளகாயை கொஞ்சம் அரைச்சி கொஞ்சமாக கொரன்ட்டு அதேமாரி அதையும் இது கூட சேர்த்துக்கணும். அது இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சோம்ல, அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு கொஞ்சம் வடை முறுமுறுன்னு வரும். அதற்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 10 கிராம் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் இது பாருங்க, பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிடும்போது வாயில் தென்பட்டதுன்னா அவங்களுக்கு உரைக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். அப்புறம் வெங்காயம் பாருங்கள், அப்படியே ஒரு 3 பல்லாரி வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது, அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பல்லாரி தான் இருந்தது, அதனால் பல்லாரி எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோசு, அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு பாருங்கள், கேரட்டையும் இந்த ஷேப்பில் நல்லா இந்த கேரட் சீவோம்ல, அந்த இதில் சீவி வச்சுருக்கேன். அதுங்க பாருங்கள், இஞ்சும் இந்த பாருங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது கூட ஒரு 10-15 பூண்டு நல்லா தோலோட வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை அதுவும் தேவையான அளவு போட்டாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு அரைக்கும் போதே கடலைப்பருப்பு அரைக்கிறோம்ல, அப்போயும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க வடை சுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு இங்கே பாருங்கள், வடை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு அதில் வடையை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஒன்றா அதில் போட்டு நம்ம வடை பொரித்து எடுத்துக்குவோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடையை போட்டு வச்சுருக்கோம்ல, அதை 1 by 1 எடுத்து அதில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வடையெல்லாம் நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம். இது பாருங்க, நல்ல முறுமுறுன்றது பாருங்க. நல்லா பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா முறுன்னு பாருங்கள், வடை சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.